காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். ச்சே. நம்மால் அப்படி எழுதுறாரு. இது பாடல். ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ வந்து ரீல்ஸ் முகத்துல ரொம்ப பயங்கரமா மூழ்கி போயிட்டாங்க. ரீல்ஸ்ல. ஒண்ணுமில்ல. ஒரு பொண்ணு இந்த 1000 ஜன்னல் வச்சு வீடு எதுக்கு கட்டியிருப்பேன் அப்பலாம் அப்படின்னா, சந்தோஷமா ஜாலியா குடும்பமா நல்லா வாழணும் அப்படின்னு. தென்றல் வீசுறதுக்கு, அழகா வாழ்றதுக்கு. வாழ்றதுக்கு எல்லாரும் கூட்டு குடும்பம் ஆளுவோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு ஜன்னலை வச்சு வாழ முடியல. வீடு கட்ட முடியல, வாழ முடியல. அந்த ஒரே ஒரு ஜன்னல்ல அது என்ன ஒரு ஜன்னல்? 1000 ஜன்னல் வச்ச வீட்ல கூட நம்மளால வாழ்ந்துட்டோம். நம்ம ஜெனரேஷனா இருக்கட்டும், நம்மள முந்தைய ஜெனரேஷனா இருக்கட்டும் வாழ்ந்துட்டாங்க. ஒரே ஒரு 1000 ஜன்னல் வச்சா தான் ப்ராப்ளம் இருக்கு. எய்த்த வீட்டுக்காரன் என்ன பண்றான்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்? இந்த பிரச்சனையும் இருக்குமே. ஒரே ஒரு ஜன்னலை வச்சு தான் வீட கட்டுவோமே அப்படின்னு ஒரே ஒரு ஜன்னலை வச்சு வீட கட்டுனா, என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா? கட்டுன புருஷன் காலையிலேருந்து காப்பி தண்ணி கூட இல்லாம கட்டில்ல கிடக்குறேன். கட்டையில போறவ காத்து கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காப்பி வேணுமா? டீ வேணுமான்னு. இந்த ரீல்ஸ் மோகம் இருக்கே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்பலாம் ஒரு நடிகைகள் அவங்களுடைய திறமையை காட்டணும் அப்படின்னா ரொம்ப போராடுவாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோ முன்னாடி போயிட்டு தன்னோட நட்டிப்பை போட்டு நட்டிப்பறக்கன் அப்படின்னாலே நீங்க இப்போ செலிபிரிட்டி ஆயிருவீங்க. ஒரே ஒரு வாட்டர்மேலன் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வந்து ஆயிரலாம். எல்லாம் இந்த 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 கைஃபோன் இந்த செல்ஃபோனில் இருக்குது. எல்லாம் செல்ஃபோன் எதுக்கு கண்டுபிடிச்சான்? சாப்பிட்டீங்களா? அதோ கிளம்பி வந்துட்டுருக்கேன் ஓகே அப்படின்னு ஒரு தகவலை பரிமாறிக்கிறதுக்கு எங்கோ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அந்த காலத்திலையா இருக்கட்டும், இந்த காலத்திலையா இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோன் வந்து யூஸ்ஃபுல் தான். அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்துகிற இவங்கள்ட்ட நம்ம அவஸ்தை தான். இப்போ அந்த காலத்துலேயோ இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க. ஒரு மாமா வராரு. மாமாட்டே போவோமே, ஒரு ஒரு ஜாலியாக இருப்போமே. கண்டிப்பா. மாமா வராரு. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? பொண்ணுருக்கு மாமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே கேட்போம். கண்டிப்பா. ஐயோ மாமா வாசலில் போய் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம். உட்காருங்க மாமா, டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா? என் தங்கச்சி 2K கிட்ஸ் அவர் வாசலில் நிற்கும் போதே, வாயா மாமா, உட்காரியா மாமா, டீ வேணும்னு சொன்னீங்கன்னா டீ தூளில் போடுவேங்க, காஃபி வேணும்னு சொன்னீங்கன்னா காஃபி தூளில் போடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா? பாட்டிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தவர் தெரிச்சு ஓடிட்டாரு.